Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட் லாங்குவேஜ்ல டிமார்கன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன், அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 1.5ல ப்ராப்ளம் நம்பர் 11th ப்ராப்ளம். வெரிஃபை A intersection B all dash equal to A dash union B dash using Venn diagrams. கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா டிமார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷனை வெரிஃபை பண்ண சொல்றாங்க வென் டயக்ராம் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? as usual டேபிள் போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைண்ட் பண்ணனும்? A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ். ரைட் ஹேண்ட் சைடு வந்து A டேஷ் யூனியன் B டேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க 2 செட் தான் கொடுத்திருக்காங்க A B ன்னு சொல்லிட்டு. சோ A B into 2 சர்க்கிளை தான் நம்ம டிரா பண்ண போறோம். ஓவர்லாப் ஆயிருக்கணும் அந்த சர்க்கிள். ஓகேங்களா? சோ A B எல்லாத்துலயுமே வந்து டிரா பண்ணிக்கோங்க. A B ன்னு டினோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த லால வந்து காம்ப்ளிமெண்ட் இருக்கு. காம்ப்ளிமெண்ட் இருந்தாலே நம்ம யூனிவர்சல் செட் போடணும், அதாவது இந்த ரெக்டாங்கிள் போடணும். சோ எல்லாத்துலயுமே அந்த ரெக்டாங்கிள் போட்டுட்டு யூன்னு டினோட் பண்ணுங்க. U மீன்ஸ் யூனிவர்சல் செட். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்டேஷன்ல மட்டும் தான் A B ன்ட்டு 2 செட் கொடுத்திருப்பாங்க. தென் காம்ப்ளிமெண்ட் இந்த யூனிவர்சல் செட் போடணும். ரெண்டே क्वेश्चनல மட்டும் தான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரிமைனிங் வென் டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து 3 செட்டை யூஸ் பண்ணி தான் போடுவோம். அங்க நம்ம யூனிவர்சல் செட் யூஸ் பண்ண மாட்டோம். சோ இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ சர்க்கிள் போட்டுட்டு A B டினோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் போட்டுட்டு U ன்னு டினோட் பண்ணிடுங்க. சோ எல்லாத்துலயுமே டினோட் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ண போறோம் பாருங்க. A இன்டர்செக்ஷன் B ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B all dash வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ரெண்டு டயகிராம் தான் இங்க வரும். தேர்ட் வந்து blank-ஆ தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து A dash ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் B dash, நெக்ஸ்ட் வந்து A dash யூனியன் B dash. சோ இது எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. லாஸ்ட்ல இப்ப நம்ம ஷேடிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? A இன்டர்செக்ஷன் B, அதாவது A க்கும் B க்கும் காமனா இருக்க ரீஜியன். சோ இங்க பாருங்க, இது A சர்க்கிள், இது B சர்க்கிள். சோ A சர்க்கிள்க்கும் B சர்க்கிள்க்கும் காமனா இருக்க ரீஜியன் வந்து இந்த மிடில் ரீஜியன் தான். பிகாஸ் இது A க்கும் சொந்தம் B க்கும் சொந்தம். சோ A இன்டர்செக்ஷன் B வந்து இந்த மிடில் ரீஜியன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ், அதாவது A இன்டர்செக்ஷன் B தவிர்த்து. ஓகேங்களா? தவிர்த்துனா சோ இந்த மிடில் ரீஜியனை தவிர்த்து, சோ இந்த மிடில் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ஸ்பேஸை ஷேட் பண்ண போறோம். அவ்வளவேதான். ஓகேங்களா? A டேஷ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏவை தவிர்த்துன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் A இன்டர்செக்ஷன் B தவிர்த்து இங்க ஷேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இத நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து A டேஷ் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். A டேஷ்னா இப்பதான் சொன்னேன். A டேஷ்னா ஏவை தவிர்த்து. சோ A சர்க்கிளை தவிர்த்து ரிமைனிங் இந்த யூனிவர்சல் செட்ல ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடுங்க. ஏவை மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் B டேஷ். B டேஷ்னா B தவிர்த்து B சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ரீஜனை ஷேட் பண்ணணும். B சர்க்கிளை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாமே ஷேட் பண்ணிடுங்க. B டேஷ் ஓவர். நெக்ஸ்ட் A டேஷ் யூனியன் B டேஷ். A டேஷையும் B டேஷையும் யூனியன் பண்ண சொல்றாங்க. சோ சேர்த்து ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் A டேஷ்ல என்ன பண்ணிருக்கோமோ அப்படியே எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடுங்க. B டேஷ்ல என்ன பண்ணிருப்போம்? Aல இந்த ரீஜனை மட்டும் ஷேட் பண்ணிருப்போம். சோ ஷேட் பண்ணிடுங்க. அப்படி நம்ம யூனியன் பண்ணோம்னா இந்த மிடில் பார்ட் மட்டும் தான் வந்து blank-ஆ இருக்கும். ரிமைனிங் ரீஜன் எல்லாமே ஷேட் ஆயிருக்கும். சோ இது வந்து ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே சேமா இருக்கா? from 1 and 2 we get A intersection B all dash equal to A dash union B dash. Hence verified. இதோட எக்ஸசைஸ் 1.5 ஓவர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.